வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துக்கான முதல் T20 போட்டிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் 22ஆம் தேதி ஜனவரி மாசம் புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு 6:30 மணிக்கெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு பிச்சான ஈடன் கார்டன் கொல்கட்டால தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மறக்காம நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச்சை பத்தியான கம்ப்ளீட் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது இந்த மேட்சோட பவுண்டரி லைன் எப்படி இருக்கு, பிச்சோட வியூ எப்படி இருக்கு, அன்னைக்கு அபிஷியலா எப்படி பிச்சை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா டெலகிராம்ல கொடுத்துருவோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ஆப்ல வந்து இருக்கு. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு பார்க்கலாம், சீரிஸ் லீடர் போர்டு பார்க்கலாம், ஹெட் டு ஹெட்ல நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். XL11க்கும் மற்ற ஆப்புக்குமான கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. குறிப்பா ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. மிஸ் பண்ணாம எல்லாருமே XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பாத்திரலாம். சோ பொதுவா இந்த கொல்கத்தா பிட்ச் வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நமக்கு ரீசெண்டா நம்ம 2024 IPL நம்ம அங்கதான் KKRக்கு வந்து ஒரு ஹோம் பிச்சா ஆடினாங்க. எப்படிலாம் ஸ்கோர் போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கிற பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த பிட்ச் வந்து பிளாக் காட்டன் சாயில்ல போட்டது. ஒரு பிளாக் சாயில் பிச்சா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எப்பவுமே. அதுக்கப்புறம் இந்த இதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணும். நீங்க பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவங்களும் ரன் அடிக்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கும் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கும். அதே போல என்னோட ஒரு பாயிண்ட், சேசிங் டீமும் இங்க நல்லா வின் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் சேசிங் பண்ற டீம் வந்து நல்லா வின் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இது பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து கண்டிப்பா அபிஷியல் ரிப்போர்ட்டும் டெலகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறது ஈடன் கார்டன்ல ரொம்பவே கம்மியா தான் நடந்திருக்கு. நீங்க வந்து ஒரு டொமஸ்டிக் நம்ம IPL ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்கோர் கார்டை வந்து நான் கொண்டு வரல. ஏன்னா ரொம்பவே கம்மியா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2022 வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரீஸ் தான் லாஸ்ட் சீரீஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமே 3 வருஷம் ஆகி போச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுனாலதான் ஓவராலா IPL ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு, டொமஸ்டிக் ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா IPL கூட போன வருஷம் மே மாசம் தான் ஆடினாங்க. அப்படிங்கும்போது ஃபைனல் கூட அங்கதான் ஆடினாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதை பத்தி ஓகேவா இருக்கும். டோட்டலா 95 மேட்ச்ல 39 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், 56 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். சொன்னல சேசிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிச்சா இருக்கும். 0ல இருந்து 150க்குள்ள 54 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 42 இன்னிங்ஸ், 70 to 89க்குள்ள 58 இன்னிங்ஸ், 190 பிளஸ் வந்து பாருங்க 36 இன்னிங்ஸ். அதனாலதான் இது வந்து சரியான ஒரு பேட்டிங் பிட்ச்னு சொல்லலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் KKR இந்த சீசன்ல 261 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோர் RCB 49க்கு நம்ம டீம் கம்மியான ஸ்கோர் ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் ஆவரேஜான ஸ்கோரா 170ல இருந்து 185 வரைக்கும் இந்த மேட்ச்ல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிள் 7 சாரி நம்ம கபடி ஞாபகத்துக்கு வந்துருக்கா, பாசிபிள் 11 வந்து பார்த்துடலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பாத்துருங்க. பிலிப் சால்ட், டேகட் ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிலிப் சால்ட் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப நடந்த அந்த துபாய் கிரிக்கெட் லீக்லாம் பெருசா ஒன்றும் அவர் ஆடல. பட் டேகட் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல BBL பாத்தீங்க ஒரு 3-4 மேட்ச் கிட்ட நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஜோஸ் பட்லர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றாரு. ஸோ நல்ல ஒரு கேப்டன். இதுக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல வந்து ஓரளவுக்கு ஆடி கொடுத்தாரு. அடுத்து ஜேக்கப் பெத்தேல் நல்ல ஒரு ஃபார்ம்ல உள்ள வர்றாரு. 2 டவுன் வருவாரா இல்ல 3 டவுன் வருவாரான்னு தெரியல. ஹாரி ப்ரூக் நல்ல டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் எல்லாம்
பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. லிவிங்ஸ்டோனும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு தான் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த அவங்களுடைய இன்டர்நேஷனல் டூர் வெஸ்ட் இண்டீஸ் கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ரெண்டுலயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ஜிம்மி ஓவர்டன் அவரும் வந்து நம்மளுடைய பிபிஎல்ல நீங்க பாத்திருப்பீங்க அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எப்படி வந்து ஆடினாருன்னு. பட் அங்கெல்லாம் அப்படி ஆடுவாரு. இன்டர்நேஷனல் போது அவருடைய ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டவுன் தான் ஆகும். ஃபேண்டசியோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். இதே தான் நீங்க பிபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை போய் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா இன்டர்நேஷனல் மேட்ச்ல அந்த மாதிரி வராது, கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து ஜோஃபா ஆர்ச்சர் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ரஸ்கின் அதே மாதிரிதான் அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படின்னா அவர் தான். கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மஹ்மூத் ஸோ அவர் வந்து லாஸ்ட் நடந்த வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 4 ஓவர் பவுல் பண்ணாலும் 30 ரன்னுக்குள்ளதான் கொடுத்தாரு எக்கனாமி ரன் ரேட்டு. அதுக்கப்புறம் விக்கெட்டும் ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதனால அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்து கார்ஸ் அப்படி இல்லைன்னா ஜி அன்கிட்சன் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உள்ள ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கார்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அவரும் வந்து நம்மளுடைய நியூசிலாந்து சீரீஸோட நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் இந்த டாப் 6ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை ரிங்குக்கு பதிலா அது யாரு நம்மளுடைய நிதிஷ் ரெட்டியை இறக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிங்கு தான். ஏன்னா மற்றபடி யாருக்கு பதிலாவுமே நிதிஷ் ரெட்டியை உள்ள கொண்டு வர முடியாது. சூர்யாவுக்கு பதிலாக அவர் தான் கேப்டன். திலக் வர்மாக்கு பதிலாக கண்டிப்பா முடியாது. ஏன்னா எல்லாருமே லாஸ்ட் சீரீஸா இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ், அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் சீரீஸா இதே காம்பினேஷன்ல தான் ஆடுறாங்க. அதே போல அக்சர் படேல், ஹர்ஷிப் சிங், பிஷ்னோயி, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இந்த ஹர்ஷித் ராணா பிளேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா முகமது ஷமி வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்றாங்க. பட் கேகேஆர் கம்பீரை பத்தி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த கொல்கத்தா பிச்சில் ஹர்ஷித் ராணா நல்லா பவுல் பண்ணி இருக்கிறாரு. ஹோம் பிச் வேற அவருக்கு ஐபிஎல்ல. அப்படிங்கும் போது அவங்க ஹர்ஷித் ராணாவோட தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். மற்றபடி இதே பிளேயிங் லெவல்ல தான் அவங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்தியா பிச் அப்படின்னாலே 3 ஸ்பின்னர் ஒரு 2 ஃபாஸ்ட். ஏன்னா 3வது அடிஷனல் ஃபாஸ்டா ஹர்திக் பாண்டியா இருக்கிறார் 6வது போலிங் ஆப்ஷன்ல. அதனால சோ இதுதான் 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் 11 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை வந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா சைட்ல இருந்து முதல்ல சூஸ் பண்றது வருண் சக்கரவர்த்தி. நீங்க வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து குறிப்பா நீங்க கண்டிப்பா 4 ஓவர் வந்து பவுலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட இருந்து. அது போக மினிமம் வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. குறைஞ்சது 1, அதிகபட்சம் 2. ஆனா விக்கெட் எடுக்காம போகவே மாட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா T20 சீரீஸ்லயும் வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அப்படி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கேகேஆர் பிச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவருடைய ஐபிஎல் ஹோம் பிச் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐபிஎல்ல எப்படி பவுல் பண்ணாருன்னு தெரியும். அப்படிங்கும் போது இந்த பிச் நல்லா அவருக்கு தெரியும். அதனால 2 விக்கெட் நான் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அதனால நீங்க வருண் சக்கரவர்த்தியை வந்து மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய சிங் நம்ம இந்தியா டீமோட இனிஷியல்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. 1வது ஓவர் பவுல் பண்ணுவாரு, 3வது ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதே போல கடைசி டெத்ல லாஸ்ட் 4 ஓவர்ல சிங்கோட 2 ஓவர் இருக்கும். இவரும் இவருடைய கம்ப்ளீட்டா 4 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுவாரு. குறைஞ்சது நீங்க சிங்கு கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது ஒண்ணு இனிஷியலே டப்புனு ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா டெத்ல ஒரு விக்கெட் எடுத்து 2 விக்கெட் எடுத்து வந்துருவாரு. இனிஷியல்ல விக்கெட் எடுக்கல அப்படின்னா முதல் 2 ஓவர்ல விக்கெட் எடுக்கல அப்படின்னா டெத்ல ஒரு விக்கெட்டாச்சும் உங்களுக்கு எடுத்து வந்துருவாரு. ஏன்னா கடைசி ஓவர்ல அவர் தான் பவுல் பண்ணுவார். அதனால நீங்க மஸ்ட் பிக்கா வைக்கலாம். அடுத்து ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரிதான் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இந்தியால ஒரு கணிசமான ரன் வந்து குறைஞ்சது நீங்க ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்பலாம் தேவையில்லை. இந்த ரன் எதிர்பார்த்த போதும். அது மட்டும் இல்லாம 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அவர் கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 6வது ஆப்ஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. 5 ப்ராப்பர் மெயின் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, 6வது ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. ஸோ 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் கூட பவுல் பண்ணுவார். எப்படி பார்த்தாலும்
ஹர்திக் பாண்டியா தான் 6th bowling ஆப்ஷன்ங்கிறதுனால இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து கண்டிப்பா அவரை வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வந்து வைக்கலாம். அடுத்ததா இங்க இங்கிலாந்துல வந்து ஜாக்கப் பெத்தேல் சொல்றேன். ஏன்னா ரீசெண்டான டைம்ஸ்ல நம்ம இப்போ பிபிஎல் கூட பார்த்தோம், எல்லா மேட்சுமே ரெனகட்ஸுக்கு வந்து ஆடி கொடுத்த ஒரு பிளேயர் அவர் தான். நல்லாவும் ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு. அது போக பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா குறையாம நீங்க வந்து பெத்தேல் கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பிட்ச்ல ஸ்லோவா ஆடி அந்த ரன்னை ஸ்கோர் பண்ணிடுவாரு. பிளஸ் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. விக்கெட் எடுப்பாரா இல்லையான்னு தெரியாது, பட் பிபிஎல்ல ஒரு சில மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்கு. மற்ற பிளேயர்ஸை விட அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்து லிவிங்ஸ்டோனும் அதே மாதிரிதான், ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தாலும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாரு. நம்ம இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் உடையமே 4 ஓவர்லாம் பவுல் பண்ணி இருக்கிறார் ஒரு சில மேட்சஸ்ல. கண்டிப்பா லிவிங்ஸ்டோனே ஒரு மஸ்ட் பிக்கா வைக்கலாம். அப்புறம் ஜோஸ் பட்லர் அந்த டீமோட ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இருக்கிறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த முதல் பவர் பிளேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேட்டிங் பண்ணும்போது ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த 30+ ரன் அடிக்கிறதுலாம் ஈஸி. பட் எல்லா மேட்சுமே பட்லர் கிட்ட இருந்து ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர், டப்புன்னு 0ல கூட அவுட் ஆவாரு, டப்புன்னு 50+ ரன் கூட ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றீங்களா, இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. முதல்ல சஞ்சு சாம்சன், ஏன்னா இந்தியாவோட ஓபனர். அதுக்கு அடுத்து அபிஷேக் சர்மா, இந்தியாவோட ஓபனர். அதுக்கு அடுத்து சூரியகுமார் யாதவ், இந்தியாவோட 2 டவுன் பேட்ஸ்மேன். சோ சஞ்சு சாம்சன் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, லாஸ்ட் T20 மேட்சஸ்லாம் செஞ்சுரிலாம் போட்டு கொடுத்தாரு. அது போக அவர்கிட்ட இன்னொன்னு என்ன இருக்குன்னா, விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் பேக்கப் இருக்கு. அதனால கண்டிப்பா சஞ்சு சாம்சன் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஸ்மால் லீக்னு போறீங்கன்னா சஞ்சு சாம்சனை எடுக்காம ஸ்மால் லீக் டீம் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வருவாங்க. சஞ்சு இன்னைக்கு டக் அவுட்ல போனா கூட பிரச்சனை கிடையாது, 100 அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க. அதே போல அபிஷேக் சர்மாட்ட வந்து சில டைம்ல வந்து 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆனா பவுல் பண்றதுலாம் ரொம்ப கம்மி. இதே ஒரு ஜிம்பாப்வே சீரீஸ் போறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா பவுல் பண்ணுவாருன்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் இது இங்கிலாந்து டூரு, பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் பிளே ஹிட்டர் தான் அவரு. பவர் பிளேல சூப்பரா ஆடி கொடுத்து ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடிடுவார். பட் ஸ்மால் லீக்ல நமக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர். சூரியகுமார் யாதவ் அதே போலதான், குறைஞ்சது பாத்தீங்கன்னா அந்த 40+ ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. எப்படி பார்த்தாலும் வந்து டப்புன்னு 2-3 சிக்ஸை விட்டு அந்த 40+ ரன் இல்லைன்னா 30+ ரன்னை வந்து ஈஸியா கிராஸ் பண்ணி விட்டுருவாரு. அதனால நீங்க சூரியகுமார் யாதவையும் கண்டிப்பா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பிஷ்னாய் கிட்ட வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, 4 ஓவர் பவுல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். 3ல இருந்து 4 ஓவர், 3 ஓவரும் பவுல் பண்ணலாம், 4 ஓவரும் பவுல் பண்ணலாம். ஆனா விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துருவாரு. விக்கெட் எடுக்கலன்னா தான் பிரச்சனை. பட் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். நீங்க குறையாம 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். கம்பேர் டு அக்சர் படேலை விட இவர் வந்து ஓவர் அதிகமா தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த எல்லா T20லயும் பவுல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா டாப் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், நம்ம அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர்ஸ், கண்ணை மூடிட்டு கொஞ்சம் சுத்துவாங்க. அப்போ இவர் தான் பவுல் பண்ணுவாரு. 1 விக்கெட் கண்டிப்பா ஆர்ச்சர் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல பென் டக்கெட்ஸ், அவரும் இந்த சீரீஸ்க்கு முன்னாடி நடந்த பிபிஎல் எல்லாமே நல்லா ஆனாரு. ஸோ அவர் எப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு வந்தாரோ அதுல இருந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஃபுல்லா வின்னிங் தான். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 5க்கு 5 தோல்வி, அடுத்து 5க்கு 5 வின்னிங். அதுல இவருடைய கான்ட்ரிபியூட் வந்து பயங்கரமா இருக்குது வின் பண்றதுக்கு. அதனால நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், அந்த பவர் பிளேல அடிக்கணும்னு நினைச்சு ஆடுவாரு. ஸோ குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன். அதனால நிறைய பேர் ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ஆடுறவங்க இந்த பிளேயர்ஸை கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு நீங்க கிராண்ட் லீக் இல்ல மினி கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ், கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னா இந்த 3 பிளேயர்ஸ். ஸோ சேஃபா போகணும் அப்படின்னா மஹ்மூத், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல கொஞ்சம் சேஃப். இதுல பாத்தீங்கன்னா இவர் மஹ்மூத் வந்து கண்டிப்பா 4 ஓவர் 1 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம். அதே மாதிரி ரஸ்கினும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால
1 or 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அக்சர் படேல் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு, 1 விக்கெட். ஆனா இவர் செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மி தான். இன்னொன்னு என்னன்னா, எல்லா மேட்சும் இந்தியா வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா அக்சர் படேலுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற மேட்ச்ல பேட்டிங் ஆடியும் கொடுத்துருக்கிறாரு ஒரு சில மேட்சஸ்ல. அப்படிங்கிற மேட்ச்ல உங்களுக்கு கிராண்ட் லீக்ல சூப்பரான பிக்கா வந்துருவாரு. ஸோ இந்த 3 பேருமே செலக்டடா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 20% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேருமே நல்ல சேஃபான பிளேயர்ஸ். மினிமம் இந்த 3 பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் ஸ்வேரா வாங்கி கொடுப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே நீங்க கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜிம்மி ஓவர்டனை ட்ரை பண்ணுங்க. யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் அவர் வந்து பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங் வந்து பெருசா பண்ண மாட்டாரு இங்கிலாந்து இன்டர்நேஷனல் டீமுக்கு. பட் 2 ஓவர் பிளஸ் பேட்டிங் இருக்கு. ஸோ அதனால ஜிம்மி ஓவர்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. பிபிஎல் ஃபுல்லா சூப்பரா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷித் ராணா எல்லாருடைய பவுலிங் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சிங்கு, வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னோய், அக்சர் படேல்னா போகும். இவரை யாருமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல முகமது ஷமியானா கூட அவரை போக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப செலக்டட் பெர்சன்டேஜ் கம்மி, ட்ரை பண்ணுங்க. அதே போல பேட்டிங்லயும் ரிங்கு சிங்கும் யாரும் போக்கஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நம்ம சஞ்சு, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக்கு தான் போவாங்க. ரிங்குக்கு போக மாட்டாங்க. ஆனா ரிங்குட்ட வந்து 5 மேட்ச் T20 நடக்கா ஏதாச்சும் 1-2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கு பேட்டிங் சான்ஸும் சில மேட்ச் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் 17வது ஓவர் 18வது ஓவர்ல தான் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிற மேட்ச் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 13வது ஓவர் வரைக்கும் வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அன்னைக்கு கிராண்ட் லீக்ல ஒரு சூப்பரான பிக்கா இருப்பார். இப்ப நீங்க ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான லீக்ல இந்த மாதிரியான ஒரு 6 பிளேயர்ஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னா ஃபுல்லா இந்தியா டீம்ல இருந்து தான் நமக்கு வந்து, ஏன்னா ஹோம் பிச்சு இந்தியா டீம் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஹர்திக் பாண்டியாவை நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3ல இருந்து 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. அதே போல சஞ்சு சாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் இருக்கு பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. சிங்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க போகலாம். ஏன்னா சிங்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அபிஷேக் சர்மா ஹிட்டர் அடிச்ச அன்னைக்கு டே சூப்பரா இருக்கும், இல்லைன்னா ஒன்னும் கிடைக்காது. அப்படி ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை எடுத்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சஞ்சுக்கு போகலாம், இல்லைன்னா சிங்குக்கு போகலாம். அது வந்து உங்களுடைய ஆப்ஷன். இந்த 3 பேரை பெஸ்டா பாருங்க. இல்ல எனக்கு அபிஷேக் சர்மா தான் வேணும்னா அபிஷேக் சர்மாவை கூட ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப்ல ஆடக்கூடிய 5 பேட்ஸ்மேன் எடுத்தாச்சு. சஞ்சு, சூர்யா, திலக்கு, அபிஷேக், ஹர்திக்கு, பவுலிங்ல சிங்கு, வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னோய், அக்சர் படேலும் ஒரு நம்ம ஹர்ஷித் ராணாவை தான் மிஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க ஜாக்கப் பெத்தேல், லிவிங்ஸ்டோன், மஹமூத். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்க மாட்டாங்க. ஜோஃபா ஆர்ச்சர் அந்த மாதிரி தான் போவாங்க. அதே போல ஏதாச்சும் ஒரு பேட்டிங் வந்து டிராப் பண்ணுவாங்க அவங்க ஆப்போனண்ட். 5 பேரும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏதாச்சும் ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு ஜோஸ் பட்லரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ அப்படி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கு ஃபேவரா போறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பா ஆளாளுக்கு 30-35 பிளஸ் ரன் அடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே அடிச்சு கொடுக்கலனாலும் ஸ்மால் லீக்ல பிரச்சனை வராதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஃபைனல் டீம் டெலிகிராம்ல கொடுத்துருவோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் பாக்குறேன். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.